புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் பல சமயங்களில் செய்யும் காரியங்கள் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கும். ஆனால் அதன் பின்னால் சரியான நியாயம் ஒன்று இருக்கும். எம்ஜிஆர் நடித்த ஊருக்கு உழைப்பவன் படத்தின் படப்பிடிப்பு பெங்களூரில் நடைபெற்றது. அந்த படத்தின் காட்சிகளில் நடிகைகள் லதா, வெண்ணிற ஆடை நிர்மலா ஆகியோருடன் எம்ஜிஆர் பாடும் பாடல் காட்சி படமாக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த படப்பிடிப்பை காண கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல் அங்கு கூடியிருந்தார்கள். ஷூட்டிங் பிரேக்கில் லதாவும் வெண்ணிற ஆடை நிர்மலாவும் அருகருகே உட்கார்ந்திருந்தார்கள். கொஞ்சம் தள்ளி தூரத்தில் எம்ஜிஆர் அமர்ந்திருந்தார். அந்த சமயத்தில் அங்கே ஒரு அடாவடியான இளைஞர் பட்டாளம் ஒன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வப்போது கலாட்டா செய்து கொண்டிருந்தது. அவர்களும் தமிழர்கள்தான். ஆனால் பார்த்தாலே தெரிந்தது அவர்களெல்லாம் பொறுக்கிகள் என்று. அவர்கள் லதா, நிர்மலா அருகில் நின்று கொண்டு என்ன அக்கா, என்ன அண்ணி என்று கமெண்ட் அடித்து கொண்டு இருந்தார்கள். எம்ஜிஆர் கூலிங் கிளாஸ் போட்டு உட்கார்ந்திருந்ததால் அவர் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவர் இந்த கலாட்டா கும்பலின் அடாவடிகளை கவனித்து கொண்டிருந்தார். ஆனால் அவர்களை அவர் ஒன்றும் செய்யவில்லை. ஷூட்டிங் முடிந்து எல்லோரும் கிளம்பினார்கள். அவுட்டோர் ஷூட்டிங் என்றால் எப்போதும் எம்ஜிஆர் கடைசியாக தான் புறப்படுவார். அதற்கேற்றபடி அவரது காரை கடைசியாக தான் நிறுத்தவும் சொல்வார். காரணம், தான் முன்னே கிளம்பி சென்றவுடன் ஏதும் கலாட்டா ஆகிவிடும் என்பதால் தான் அப்படி செய்வார் எம்ஜிஆர். அன்றும் அப்படித்தான் லதா, வெண்ணிற ஆடை நிர்மலா உள்ளிட்ட நட்சத்திரங்களை எல்லாம் காரில் ஏற்றி அனுப்பி வைத்தார். கடைசியாக வழக்கமாக தன்னுடன் காரில் வருபவர்களை வேறு வாகனத்தில் கிளம்ப சொல்லிவிட்டு தன்னுடைய காரில் 2 ஃபைட்டர்கள் அவரது உதவியாளர் சபாபதியை மட்டும் ஏற்றி கொண்டு கிளம்பினார் எம்ஜிஆர். அப்படி அவர் கார் கிளம்பி செல்ல ஆரம்பித்த போது காலையிலிருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலாட்டா செய்த அந்த போக்கிரி இளைஞர் பட்டாளம் நடந்து போய் கொண்டிருந்தது. அவர்கள் அருகில் சென்றவுடன் காரை ஸ்லோவாக போகச் சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர். அவர் அருகில் வந்ததும் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு தனது புறங்கையால் பட்பட்டன் அவர்கள் மேல் சரமாரியாக அடிகளை இறக்கினார் எம்ஜிஆர். பிறகு காரை வேகமாக போக சொல்லி உத்தரவிட்டார். சில மணி நேரம் கழித்து எப்படியோ விசாரித்து எம்ஜிஆர் தங்கியிருந்த அசோகா ஹோட்டலுக்கு வந்து விட்டது அந்த கும்பல். கீழே இருந்த படக்குழுவினரிடம் எம்ஜிஆர் எங்களை அடித்து விட்டார், உதடு கண்ணம் எல்லாம் கிழிந்து விட்டது, வரும் வழியில் தையல் போட்டு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். அவர்களின் முகம் சட்டையில் ரத்தம் இருந்தது. இந்த தகவலை அறையில் தங்கியிருந்த எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து சொன்னதும் அவர்களை மேலே வர சொல்லுங்கள் என்று கூறினார் எம்ஜிஆர். மேலே சென்ற அவர்கள், நீங்கள் அடித்ததால தையல் போட்டுட்டு வந்திருக்கோம், ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஏன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று திருப்பி கேட்டார் எம்ஜிஆர். அவர்கள் எதுவும் புரியாமல் திரு திரு என விழித்து கொண்டிருந்தார்கள். அக்கா தங்கச்சி எல்லாம் உங்களுக்கு இருக்குல்ல, அவங்க ஏதோ பொழப்புக்காக நடிக்க வந்திருக்காங்க, அவங்கள போய் ஏன் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? நான் ஒரு நடிகன், அவங்க ஒரு நடிகை, என் முன்னாலேயே அப்படி கிண்டல் பண்ணுறீங்க என்று கோபமாக கேட்டதும் இதுக்குத்தான் எம்ஜிஆர் அடிச்சாரா என்று புரிந்து கொண்டு பதில் சொல்ல முடியாமல் தலை கவிழ்ந்தார்கள் அந்த இளைஞர் பட்டாளம். பின்னர் அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் 500 ரூபாயை கொடுத்து மருந்து மாத்திரை வாங்கி நல்லா சாப்பிடுங்க, இனிமேல் இதுபோல யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து அனுப்பி வைத்தார். இதே போல கோவையில் விவசாய படத்தின் படப்பிடிப்பு கோவை விவசாய ஆராய்ச்சி பண்ணையில் நடைபெற்றது. எம்ஜிஆரின் படப்பிடிப்பு நடைபெறுகிறது என்பதை கேள்விப்பட்டு சுற்று வட்டார மக்கள் எல்லோரும் மிகப்பெரிய அளவில் வந்து விட்டார்கள். ஷூட்டிங் பார்க்கும் ஆர்வத்தில் அங்கிருந்த பயிர்களையும் செடி கொடிகளையும் நாசம் செய்து விட்டார்கள். உடனே எம்ஜிஆர் அந்த பண்ணை நிர்வாகிகளை கூப்பிட்டு, இதற்கு என்ன நஷ்டமோ அதை நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னார். பக்கத்தில் இருந்த தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பதேவர், பரவாயில்லன, நானே கொடுக்கிறேன் என்று சொன்னார். நிர்வாகிகள் கூட, இல்லை சார், அதெல்லாம் வேண்டாம் என்றார்கள். ஆனாலும் எம்ஜிஆர் உடனே தனது மேனேஜரை அழைத்து 20,000 கொடுங்கள் என்று வாங்கி நிர்வாகிகளிடம் கொடுத்தார். பின்னர் அங்கிருந்த மக்களை பார்த்து, என் மேலே உள்ள பிரியத்தால் எல்லோரும் வந்திருக்கீங்க, ஆனால் இப்படி தோட்டத்தை நாசம் செஞ்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது மாதிரி நடந்திருப்பதால் நாளை வேறு யாராவது ஷூட்டிங்கிற்கு அனுமதி கேட்டால் கொடுப்பார்களா? அதனால் ஒன்று சொல்கிறேன், யாரும் இங்கே இருக்க வேண்டாம், எல்லோரும் போயிடுங்க. ஷூட்டிங் முடிந்ததும் நானே வெளியே வந்து எல்லோரையும் பார்த்துட்டு போகிறேன். நேரம் இருந்தால் ஒரு பந்தல் போட்டு பேசிட்டு போகிறேன். எல்லோருக்கும் சந்தோஷம்தானே என்று கேட்டார். இதைவிட வேறென்ன வேண்டும் என்று சொல்லி மக்களும் கலைந்து போய்விட்டார்கள். ஆனால் யாரும் வீட்டுக்கு போகவில்லை. கேட்டுக்கு வெளியவே நின்று கொண்டிருந்தார்கள். சாயங்காலம் 5:30 மணிக்கு ஷூட்டிங் முடிந்தது. எம்ஜிஆர் தனது காரில் கிளம்பினார். முன்பக்க கேட்டை நோக்கி போன எம்ஜிஆர் தனது டிரைவர் ராமசாமியிடம் திருப்பி வந்து பின்பக்கம் கேட்டை நோக்கி போகச் சொன்னார். பிறகு கொஞ்ச நேரத்தில் 3வது கேட்டை நோக்கி அவரது கார் போனது. மீண்டும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. படப்பிடிப்பில் மற்ற வாகனங்களில் பயணிப்பதற்காக கிளம்பிய படக்குழுவினருக்கு எதற்காக எம்ஜிஆரின் கார் இப்படி போய் வருகிறது என்று புரியவில்லை.
பிறகு மீண்டும் முன்பக்க கேட் நோக்கி கார் ரொம்ப வேகமாக போனது. பின்பு அதே வேகத்திலேயே ரிவர்ஸ் வந்து மீண்டும் வேகமாக முன்பக்க கேட்டை நோக்கி போனது. சில நிமிடத்தில் சடார் படார் என்று பெரும் சத்தம் கேட்டது. எல்லோரும் அங்கே ஓடி போய் பார்த்தார்கள். அங்கே எம்ஜிஆரும் இல்லை, அவரது காரும் இல்லை. ஆனால் 10-15 சைக்கிள்கள் அப்பளமாக நொறுங்கி கிடந்தன. அதன் பிறகுதான் விஷயம் என்னவென்று அங்கிருந்தவர்களுக்கு தெரிய வந்தது. அதாவது எம்ஜிஆர் படப்பிடிப்பை பார்க்க வந்த எல்லோரையும் கிளம்பி செல்லுங்கள், நான் மாலை உங்களை சந்திக்கிறேன் என்று கூறியிருந்தார் அல்லவா? ஒருவேளை எம்ஜிஆர் நம்மை சந்திக்காமல் நம்முடன் பேசாமல் அவர் பாட்டுக்கு போய்விட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்த ரசிகர்கள் பலர் அவர்களாகவே யோசித்து 3 கேட்டுகளிலும் சைக்கிளை குறுக்கும் நெடுக்குமாக படுக்க வைத்திருந்தார்கள். இப்படி செய்தால் எம்ஜிஆர் காரை நிறுத்தி விடுவார், அப்போது அவரை பார்த்து விடலாம், பேசிவிடலாம் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டார்கள். ஆனால் எம்ஜிஆரோ நாம் தான் மேடை போட்டு கூட பேசிவிட்டு போறோம்னு சொல்லியும் இப்படி வெறுப்பேற்றுற மாதிரி பண்றாங்களே என்று கோபப்பட்டு ராமசாமி காரை சைக்கிள் மேலே ஏற்றிட்டு போயிட்டே இரு என்று சொல்லி இருக்கிறார். டிரைவர் ராமசாமி அதன்படியே செய்து விட்டார். மறுநாள் மீண்டும் படப்பிடிப்புக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட சைக்கிளுக்கு சொந்தக்காரர்கள் என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்களே என்று எம்ஜிஆரிடம் வந்து கேட்டுள்ளார். காரை விட்டு இறங்கிய மக்கள் திலகம், நீங்க செஞ்ச தப்ப உணர வேண்டும், அதனால் தான் அப்படி செஞ்சேன் என்று சொல்லிவிட்டு யார் யார் சைக்கிள் உடைஞ்சது என்று கேட்டு அங்கேயே அத்தனை பேருக்கும் புது சைக்கிள் வாங்கி கொள்ள சொல்லி பணம் கொடுத்தார். இப்படி தவறு செய்பவர்களுக்கு அவர்கள் தப்பை நூதனமாக முறையில் சுட்டி காட்டியதுடன் அதனால் ஏற்பட்ட இழப்பீடையும் எப்போதுமே எம்ஜிஆர் சரி செய்ய தவறியதில்லை என்பது இந்த 2 சம்பவங்களிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும்.